வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இரவு நேரங்களில் நீங்கள் போய் குறி சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து சுடுகாட்டுக்கு தான் போவீங்க. ஏன்னா இரவு நேரங்களில் போகும்போது என்னென்ன ஆபத்துகள்லாம் உங்களுக்கு வரும்? தூக்கு போட்டுக்கிட்ட இடத்துல, இந்த மருந்து குடிச்சு உயிர் போன இடத்துல அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டே இருக்கு. குரக்க வந்து நம்மளை அப்படியே உருவமாக எந்திரிக்கும். 1 மணி 2 மணிக்கு வரும்போது அந்த குடுகுடுப்பு சவுண்டு கேட்டாலே திடீர்னு எல்லாத்துக்கும் முழிப்பு வரும், ஒரு பயம் வரும். முகம் தெரியாது, முடி விரிச்சு கூந்தல் விரிச்சு நிற்கி. ஏன் இரவு நேரங்களில் வந்து ஜாமக்கோடைங்க வந்து குறி சொல்கிறாங்க? அவங்க எதுக்காக வந்து குறி சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறது அதே மாதிரி நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் வந்து பெல் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற தரமான சம்பவம்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? பண்ணிடுவாங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்கள். முத்துசாமிங்க. முத்துசாமி. இரவு நேரங்களில் ஜாமக்கோடைங்கனாலே ஒரு பயம். இரவு நேரங்களில் நீங்கள் போய் குறி சொல்கிறீங்க. எதற்காக போய் நீங்கள் குறி சொல்கிறீங்க? எங்களுக்கு வந்து இது பாரம்பரிய வாக்கு. சரிங்க. இன்னைக்கு ஒரு நாளோ நாங்களாக எடுத்து செய்யக்கூடியதல்ல. சரிங்க. இது எங்களுடைய வாக்கு. 9 கம்பளத்தில் சம்மந்தப்பட்டது. அதாவது ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் அண்ணன் தம்பிக்கு இருக்கலாம், இப்படி இருக்கலந்தாலும் கூட அதில் ஒரு ஆள் தான் அந்த கோடாங்க மாலை வாங்க முடியும். கொடுத்தே ஆகணும், வாங்கியே ஆகணும். அதை படித்தாங்கன்னா அந்த குருவாக்கு வாங்கிட்டாங்கன்னா அவங்களை அறியாமலேயே போய் தங்கி இருக்கிற இடத்துல உத்தரவு கொடுத்து அவங்க போய் நைட்டு குறி சொல்கிறது. எத்தனை வீட்டு 3 வீட்டு கொடுத்தாலும் போய் ஆகணும், 3 ஊருக்கு கொடுத்தாலும் போய் ஆகணும், ஒரு ஊருக்கு கொடுத்தாலும் போகணும். அது தோட்டத்து சாலையாக இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளே இருந்தாலும் சரி. அதாவது சுடுகாடு போய் நைட்டு பூஜை பண்ணி சுடுகாட்டு காளி கும்பிட்டு வணங்கி அங்கே வந்து நல்லதை கெட்டது ஊருக்குள் நடக்கிறது அங்கேயே தெரியும். அப்போ இடுகாடு வந்து அங்கே வந்து சாவணி மோசன வார்த்தைகள் சொல்லிட்டு ஊருக்கு பெரிய விநாயகர் அவரை வந்து சந்தித்து அவர் வழிபாடு பட்டெடுத்து காவ காக்கிற கருப்பனை துணைக்கு கூட்டிக்கிட்டு எங்கள் சக்கமாலை துணைக்கு தேடிக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போய் வாக்கு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து சுடுகாட்டுக்கு தான் போவீங்க. ஆமாம். எத்தனை மணிக்கு நீங்கள் இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் போவீங்க? அதாவது ஒரு 12, 12:30, 1 மணிக்கு உள்ள. ஏன் அந்த டைமில் மட்டும் நீங்கள் டைமில் போனாதான் தெய்வத்துடைய நம்ம வந்து சந்திப்பு கிடைக்கும், காத்து கருப்புடைய சந்திப்பு கிடைக்கும். அப்போ அது நல்லதை கெட்டது அங்கே சுடுகாட்டில் தான் தெரியும். இப்போ ஒரு ஊரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அந்த மையான கரைக்கு போனாதான் அங்கே நல்லது எது கெட்டது எது, ஊரில் என்ன சம்பவங்கள் இருந்திருக்குது, காத்து கருப்பு நடமாடுதா, சாமி நடமாடுதா, எதுக்காக இறந்தாங்க, என்ன காரணத்தில் உயிர் விட்டாங்க, அதே போல் எந்த குடும்பம் பூமி பிடிக்க போகுது, எந்த குடும்பம் வீடு கட்டப்போகுது, எந்த வீட்டில் கல்யாணம் ஆக போகுது, இப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகள் அந்த இடத்துல தெரியும். அந்த நிர்வாகத்தை வச்சு எல்லா தெய்வத்தை படிவிட வணங்கிட்டு தான் அப்புறம் ஊருக்குள்ளே வர்றது. அப்போ அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு கிழக்கு வாசல்னா கிழக்கு வாசல், வடக்கு வாசல்னா வடக்கு வாசல். இந்த வீட்டில் ஒரு வாழ்கிற குடும்பத்தில் வாழ்கிற அரசனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். சில வீடுகளில் வந்து சில குறைகள் இருந்தால் அந்த குறைகள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டைம் சரியில்லை, இத்தனை மாதத்துக்கு இருக்குது, இது கொஞ்சம் சூதானமாக இருக்கணும், பார்த்து போகணும், இல்லை அப்படின்னா ஆபத்து வரலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு நைட்டு சொல்லிடுவோம். அதே மாதிரிக்கு நல்லது இருந்ததுன்னா இந்த வீட்டில் மங்களகரம்புகள் நல்ல செய்திகள் இப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோம். அப்போ வந்து அது வந்து நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்கிறதில்லை. அவங்க சரி மனப்பூர்வமாக நம்பி கேட்குறவங்களுக்கு அந்த காரியம் கண்டிப்பாக அந்த சாமி நடத்தி கொடுத்தே தீருது. அது நம்பாமல் அப்படியே போன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, நம்பி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. இரவு நேரங்களில் போகும்போது என்னென்ன ஆபத்துகள்லாம் உங்களுக்கு வரும்? அதாவது வந்து பில்லி சூனியம், காத்து கருப்பு, அதாவது வந்து இந்த மாதிரிகள் வந்து எங்களுக்கு தட்டுப்படும், எங்களை மிரட்டும், எங்களை பயப்படுத்துகிற மாதிரிக்கு வரும். அதே மாதிரி தண்ணி அடித்தவங்க மிரட்டுவாங்க, பல ரூபத்தில் பிடிக்காதவங்களுக்கு எங்களை வந்து கொஞ்சம் மிரட்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு பேச வேண்டிய வார்த்தைகள் பேசிட்டு சொல்ல வேண்டிய கேள்விகள் பதில் சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவோம். இப்படி எங்கள் வாக்கு. 2வது வந்து போலீஸுக்கார ஐயா மாதிரி பார்த்தா எங்களை வந்து கேட்பாங்க, எங்கடா போகிற, எதுக்குப்பா போகிற, என்ன ஜோலி, இந்நேரத்தில் அப்படின்னு கேட்பாங்க. ஐயா நாங்கள் சாமக்கோடைக்காரர் குறி சொல்ல வந்திருக்கிறோம், உத்தரவு கொடுத்துருக்குது இந்த மாதிரி வீதிக்கு, இந்த மாதிரி ஊருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி பார்த்து போங்கப்பா, இனிமேல் இப்படி வராதிங்கப்பா, நல்லதை கெட்டது ஊருக்குள்ளே திருட்டு போகுது அப்படின்னு மிரட்டுவாங்க. சரிப்பா இனிமேல் வராதிங்கன்னு சொல்லிடுவாங்க. அது சரி சாமின்னு நாங்கள் கேட்டுட்டு ஊர் பேர் எல்லாம் சொல்லிட்டு
எங்களை பாட்டுக்கு நைட்டு குறி சொல்லிட்டு இறக்குற இடத்துக்கு வந்துடுவோம். நாய்கள்லாம் வந்து ஊழையிடும் இல்லை? நாய் வந்து ஊழை விடுதுன்னா அந்த காலத்தில் 10-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாரெல்லாம் நைட்டு குறி சொல்ல போகையில் மையானக்கரையிலே 3 கோடு போட்டுட்டு, அதாவது வந்து 4 கால் உயிர்கள், அதாவது வாயில்லாத ஜீவனுகள் எங்களுக்கு வந்து தடையாக இறக்கக்கூடாதுங்கிற வார்த்தை சொல்லிட்டு வணங்கிட்டு வழிபாடு பட்டு வர்றப்போ அந்த நாய்க்கு வந்து உடைக்காது. ஒவ்வொரு வீட்டு முன்னாடி நின்று வாக்கு சொன்னால் அவங்க வந்து தெளிவாக கேட்பாங்க. அது வந்து நீதி காலம் நேர்மை இருந்தது. சொல்லிட்டு ஊருட்டு வெளியில் வர்றப்போ அந்த நாய் கட்டு அந்த 3 கோடு அழிச்சு விட்ருவோம். அந்த 3 கோடு அழிச்சு விட்றப்போ அந்த நாய் கட்டுனது கட்டு அவுந்துக்கு. அது ஒன்றும் தப்பு வர்றதில்லை. இப்போ வந்து வாய் கட்டுறதில்லை. இப்போ ஏன் கட்டுறது இல்லைன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்குள்ளே வாக்கு சொல்ல போகிறோம். நாய் வாய் கட்டிட்டோம்னா நம்ம இந்த வீதியில் குறி சொல்லிட்டு போனோம்னா அந்த வீதியில் எவனா திருடிட்டு போயிட்டானா, கோடங்கி தானே வந்தையா, அவன் தான் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லி கேஸ் வந்துடும். அப்படிங்கிறனால இப்போ நாய் வாய் கட்டுறதில்ல. அந்த நாய் உழைச்சாதான் இப்போ அவங்க என்னமோ நாய் உழைக்குது என்னமோ காரணம் அப்படின்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறது கேட்குறாங்க. இல்லைன்னா தூங்கிடுவாங்க. காலையில் போனால் நீங்கள் வந்ததே தெரியாது அப்படின்னுவாங்க. அதனால இப்போ வாய் கட்டுறதில்லை. பேய் பிசாசெல்லாம் இருக்குமாண்ணா? பேய்களாக பார்த்துருக்கீங்க? இருக்குது. அதாவது வந்து தூக்கு போட்டு இறந்தவிக, மருந்து கொடுத்து இறந்தவிக, இந்த வண்டியில் ஆக்சிடென்ட் ஆனவிக, இவங்கெல்லாம் வந்து ஆத்மா சாந்தி அடைகிறதே இல்லை. அவங்க வந்து இந்த பாடத்தில் அப்புறம் முச்சிந்தியில் இந்த அடிபட்ட இடத்துல, தூக்கு போட்டுக்கிட்ட இடத்துல, இந்த மருந்து கொடுத்து உயிர் போன இடத்துல அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ அது சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அது சந்திக்கிறது வந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். சாமி இருக்கிற கோயில் பக்கம் வராது. சாமி கோயிலெல்லாம் எல்லா பக்கம் கோயில் இருக்குமா? இல்லாத இடத்துல அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அது நம்ம எப்படி அந்த வழியில் போக வேண்டியதாக வரும். அப்போ நம்மளை வந்து எதுக்காக வந்து பன்னி ஆட்டவோ, நாய் ஆட்டவோ, கருப்பு நாய் ஆட்டவோ, ஆனால் வால் இருக்காது. இல்லை கருப்பு பூனை ஆட்டவோ, பன்னி ஆட்டவோ, இது வந்து குறுக்க வந்து நம்மளை அப்படியே உருவமாக எந்திரிக்கும். எதுக்காக வந்து நின்று அது எந்திரிக்கிறப்போ துப்புதுன்னு துப்பி அதுக்குண்டான ஒரு சொல் இருக்கிறத சொன்னோம்னா அது போயிடும். அப்போ நம்மளை வந்து அது பயப்படுத்துறது இல்லை. அப்போ ஏதோ ஒரு தெய்வ சக்தி இவங்கிட்ட இருக்குது, அப்போ இவன் நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது ஒதுங்கிக்குது. ஆனால் பயப்படுத்திருக்குது. ஏன்னா அதை பற்றி பயந்தவைகள்லாம் அந்த தொழிலுக்கு போகவும் முடியாது, அதை நிர்வாகம் செய்யவும் முடியாது. கண்டிப்பாங்க. இரவு நேரங்களில் தான் நீங்கள் வரீங்க. 1 மணி 2 மணிக்கு வரும்போது அந்த குடுகுடுப்பு சவுண்டு கேட்டாலே அந்த திடீர்னு எல்லாத்துக்கும் முழிப்பு வரும், ஒரு பயம் வரும். கண்டிப்பாக. நைட் டைமில் உங்களுக்கு நேருக்கு நேர் பார்த்தாலே அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அது உண்மைதானுங்க. சரிங்க. நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது, பார்க்க மாட்டாங்க. சரிங்க. ஏன்னா அது வந்து தோஷம். ஒரு வீட்டுக்கு நல்லதை கெட்டது சொல்லிட்டு வர்றோம். நல்லதும் 4 வீட்டில் சொல்கிறோம், கெட்டதும் 2 வீட்டில் சொல்கிறோம். அப்போ அவங்களுடைய கிரகங்கள் வந்து எங்கள் வாயில் தான் இருக்குது அந்த நைட்டு. அப்போ அது வந்து எதுக்கப்படுறப்போ எதுக்கு எங்களை பார்த்தாங்கன்னா அந்த பார்வையாகப்படாத தோஷமாக படுது. ஒன்று அவங்க பிள்ளைகளுக்கோ இல்லை அவங்களுடைய வாரிசுகளுக்கோ இந்த பாதிப்பு வந்து வாழையடி வாழையா ஏதோ ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உயிர் போகிறதில்ல, அந்த பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்காக ஒன்று காலையில் அவங்க வந்து எங்களை எதிர்பாராத பார்த்துட்டு சாமின்னு சொன்னாலும் கூட அதுக்கு பலிகாரமுக்கு திண்ணீருக்கு மந்திரிச்சு கொடுத்தோம்னா அது சரியாயிக்கு. அவன் என்ன பண்ண போடான்னு சொல்லி போயிட்டாங்கன்னா அது அவங்களோட வாய்ப்பு. ஆனால் சில பேர் வந்து அப்படி வர்றதில்லை. இப்போது டவுன் கரையிலே நைட்டு குறி சொல்லி போகிற தெருவில் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க ஒரு ஓரமாக போயிடுவாங்க, நாங்கள் ஒரு ஓரமாக போகிறோம். அது அவங்களுக்கு தப்பு இல்லை. ஆனால் நேருக்கு நேராக வந்து பார்க்கக்கூடாது. ஆமாங்க. இந்த ஏரியாவுக்கு வர்றோம்னா இந்த வருஷம் வந்துட்டோமா, ஒரு மாதம் ஒரு 2 மாதம் பார்த்துக்கிறோமா, இன்னொரு ஏரியா. அந்த ஏரியா போனோமா, அங்கே ஒரு மாதம் 2 மாதம் இருந்தோமா, இன்னொரு ஏரியா. ஆனால் இப்படியே வீட்டுக்கும் வெளியிலையும் இறக்கிறதுக்கு 6 மாதம் சரி ஆகிக்கிறது. இப்படி தான் தொழில். இந்த உடுக்கை வந்து எதனால் அடிக்கிறீங்க? இந்த உடைக்கைங்கிறது வந்து சிவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு உடைக்கை. சிவன் கையில் தான் இருக்கும். காற்று கருப்பு காட்டி படைக்கக்கூடியது. ஒரு காற்றை அழிக்கிறோம்னா அந்த உடைக்கை அடித்தாதான் காற்றே வரும், பதிலும் சொல்லும். அது மாதிரி இது நைட்டு வர்றப்போ இது எங்களுக்கு வந்து சக்கம்மா காலில் கட்டுற சலங்கை, இதுதான் உடைக்கை. அந்த உடைக்கை அடித்தாதான் அருளும் வரும், நல்லது கெட்டது ஒரு வீட்டு முன்னாடி இறக்கிறது தெரியும். அதுக்காக தான் இந்த உடைக்கை நைட்டு அடிக்கிறது. நீங்கள் அடித்து காட்டுங்களேன். நீங்கள் அந்த காலத்தில் இரவு நேரங்கள்லாம் போய் நீங்கள் பண்ணுறீங்க, இப்போயும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? அதாவது வந்து இது பாரம்பரியமான தொழில். சரிங்க. இன்றைக்கி வேலைக்கு போகாத யாருமே கிடையாது. கவர்மெண்ட் சம்பள ஜாப்பில் இருக்கிறாங்க, வெளிநாட்டு தூதராக கூட இருக்கிறாங்க. எங்கள் ஆளுக்கு தானுங்க. அதாவது 9 கம்பளத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இந்த தொழிலே செஞ்சாகணும் இல்லை. ஆனால் எவ்வளோ சம்பளம், 1 லட்ச ரூபா சம்பளம், 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குற ஆளுக்கு கூட இருக்கிறாங்க. அப்போது மாதத்துக்கு ஒரு ஆளாவது ஒரு ஜோசி மாதம் இவங்க பார்த்தே ஆகணும். சாவ நிமோசனை பார்க்கலைன்னா அந்த குடும்பத்துக்கு அவ்வளோக்கா விருத்தியாக இருக்காது, வளர்ச்சியே ஆகாது, பாதிப்புகளை தான் தரும்.
இப்போ உங்கள் ஆளுங்களே நான் இரவு நேரங்களில் போய் சொல்கிறாங்களாண்ணா? ஆனால் சொல்கிறாங்க, அது இதில் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் சொல்லாமலாம் இல்லை, சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வாக்கும் பலிக்குது, பலிக்காமையெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க சில பேர் வந்து இப்போ வந்து ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி என்னை எடுத்துக்கிட்டே என் வயசு உள்ளவி கூட இப்போ உங்கள் மாதிரி வயசு உள்ளவிகிட்ட சொல்லுவாங்க, இல்லை நைட்டு வந்து சொன்னால் கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் தப்பு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறப்ப தான் இப்போ உங்கள் மாதிரி இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இல்லைங்கிறப்போ இந்த காலத்தில் கூட சாம கூட இங்கே இருக்குதா, சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரிக்கு பேசுகிறவங்க, கேலி பேசுகிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் நம்ம வந்து காதில் வாங்கி போட்டு தான் ஆகணும். இரவு நேரங்களில் நீங்கள் வீடுகளில் போய் நீங்கள் சொல்லும்போது அந்த வீட்டிலலாம் வந்து அந்த பேய்கள் அதெல்லாம் வந்து தென்படுமா? நீங்கள் கண்டிப்பாக தென்படும். உருவமாக வந்து முகம் தெரியாது, முடி விரித்து கூந்தல் விரித்து நிற்கி. அவங்க வீட்டிலாம் சொல்லும்போது அவங்க பயப்படுவாங்க? அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுதுன்னா நம்ம வீட்டில் இருக்குதா இல்லைங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அது அந்தளவுக்கு ஆர்ப்பாட்டம் பார்க்காது. அதாவது இன்னொரு துணை கேட்டுட்டு இருக்கிறது, அது வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் தான் இருக்குது. திடீர்னு தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடும். அப்போ நம்ம போகிறோம்னா அது சந்திக்கிற வேலை அல்லவா, அப்போ அதோட சுயரூபத்தை நம்மகிட்ட காட்டு. அப்போ அந்த வீட்டில் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்று வீடு மாறுங்க, இல்லை அதை விலகிறதுக்காக ஒரு முறைகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஆபத்தை தான் நீங்கள் சந்திக்கலையாண்ணா? இல்லை இல்லை, இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் நான் எதையும் சந்திக்கலை. அதாவது மனிதர்கள் நம்மளை வந்து மிரட்டி இருக்கிறாங்க, சொல்ல வேண்டாம் போ, பார்க்க வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி இரவு நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதையும் பெருசுபடுத்திக்காமல் அவங்களுக்கு வாக்கு விடாமல், சரி சாமி உங்களுக்கு தெரிஞ்ச புத்தி அம்மாத்த சொல்லி, இது எங்களுடைய தொழில், எங்களுடைய வாக்கு, இது நாங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவோம். உங்களுடைய ஜக்கம்மா அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க? அது வந்து அருள் தானா, அருள் தான். அதாவது வந்து அது உடம்புல வந்து ஏறதானா. இப்போ ஒரு சாமி கோயிலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமி வந்து அருள் பிரிக்குதுன்னா இந்த அந்த மாதிரி வரக்கூடிய அருள் தான். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. உங்களை சந்திச்சதில் எங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரியப்படுத்துறீங்க, அந்த மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் பவித்ரா. நன்றி, வணக்கம்.